கொள்ள பிரபாஸ் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1,6803 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்றும் 47 தொழில் திட்டங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நெல்சன் மனைவி ரூபாய் 75 லட்சம் கொடுத்ததாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி நாளை அறிமுகமாகும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியையும் கட்சி பாடலையும் நாளை விஜய் வெளியிடுகிறார். நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். ஸ்டார்பக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்க உள்ள பிரைன் நிக்கோல் தான் அலுவலகம் செல்ல ஜெட் வசதி கேட்டு கடிதம் எழுதியுள்ளார். திருவள்ளூர் அடுத்த காக்கலூரில் ஆவின் பால் பண்ணையில் எந்திரத்தில் சிக்கிய இளம்பெண் தலை துண்டாகி பலியாகியுள்ளார். தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் மதுரை, சிவகங்கை, விருதுநகரில் மாலை நேரங்களில் பலத்த மழை பெய்து வருகின்ற நிலையில் மழைநீர் தேங்கிய பள்ளத்தில் குழந்தைகளுடன் தவறி விழுந்த பெண்களின் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. சென்னை லீலா பேலஸ் ஹோட்டலில் இன்று தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3 ஆண்டுகளில் 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததாக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் வகையில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட ரயில் பாலம் அடிக்கடி பழுதடைந்து வந்த நிலையில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் மேற்கொண்டனர். ரூபாய் 80 கோடியில் புனரமைக்கப்படும் வள்ளுவர் கோட்டம் ஜனவரியில் திறக்க உள்ளதாக அமைச்சர் ஏவா வேலு தகவல் தெரிவித்துள்ளார். அழகான சினிமா மொழியில் அற்புதமான பகுத்தறிவு கதை என்று கொட்டுக்காளியை கமலஹாசன் பாராட்டியுள்ளார். கல்குவாரி வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி விவகாரத்தில் பல்நோக்கு குழு அமைப்பு 15 நாட்களுக்குள் விசாரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அதிரடியாக தெரிவித்துள்ளார். தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைத்து நூற்றுக்கணக்கானோர் வேலையை பறிப்பதா என்று ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்கள் அதிக செலவு மற்றும் நேரம் ஆகியவற்றை செலவிட வேண்டியுள்ளது. மேலும் பல்வேறு முறை ஆஸ்பத்திரி சென்று கையசைவு செய்து சிகிச்சை பெற வேண்டியுள்ள நிலையில் இதனை தவிர்க்கும் வகையில் வேலூர் CMC, சென்னை IIT இணைந்து கையசைவு சிகிச்சைக்கு புதிய ரோபோட்டிக் கருவி கண்டுபிடித்துள்ளது. மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டதால் சென்னையில் 1373 பேருந்து நிழற்படைகள் சுத்தம் செய்யப்பட்டன. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங் கடந்த 18ஆம் தேதி சென்னையில் வெளியிட்டார். இந்த நாணயம் திமுக தலைமை நிலையமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கிடைக்கிறது. குரங்கம்மை எனப்படும் எம்பாக்ஸ் தொற்று ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வருகிறது. இதன் காரணமாக விமான நிலையத்தில் வெளிநாட்டிலிருந்து வரும் பயணிகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற இல்லப்பட்டி காளியம்மன் கோவிலில் பழங்குடியின பெண் அன்னதானம் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிக்கையை உடனடியாக வெளியிட்டு விரைவாக தேர்வை நடத்தி முடிக்க தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமைக்கு DGPக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்தியாவில் குரங்கம்மை பாதிப்பு எதுவும் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள MBBS BDS சேர்க்கைக்கான முதல் சுற்று கலந்தாய்வு விவரங்களை மருத்துவக் கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. பொது பிரிவில் இடம்பெற்றுள்ள மாணவர்கள் இன்று காலை 10 மணி முதல் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை ஆன்லைன் மூலமாக கலந்தாய்வில் பங்கேற்று தாங்கள் விரும்பும் கல்லூரிகளை பதிவு செய்யலாம் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விளையாட்டு அழகான வாழ்க்கையை வழங்குவதாக சென்னையில் மனுபாக்கர் உற்சாகமாக பேசியுள்ளார். வந்தே பாரத் ரயிலில் அளிக்கப்பட்ட உணவில் கரப்பான் பூச்சி இருந்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு ரூபாய் 400 உயர்ந்து ஒரு பவுன் 53,680க்கு விற்பனையாகிறது. தமிழ்நாட்டில் நீலகிரி, கிருஷ்ணகிரி உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.